கற்பன் அவர்களே, வருகை தந்து பெருமை சேர்த்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிற இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய திரு பி.கே. சேகர்பாபு அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, இந்த துறையின் உயர் அலுவலர் பெருமக்களே, தமிழக அரசின் முதன்மை செயலாளர் அவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, பங்கேற்றிருக்கிற மாரத்தான் வீரர்களே, இந்த துறையின் அலுவலர் பெருமக்களை உங்கள் துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த மாரத்தான் போட்டியின் மூலம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் கூப்பத்தான் என்கின்ற வகையில் கோஆபரேட்டிவ் கூட்டுறவு துறையில் இன்றைக்கு இந்த அரசு, குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்து இருக்கிற சிறப்பு திட்டங்களை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் அனைத்தையும் கடந்து இன்றைக்கு உடற்பயிற்சிக்கான விழிப்புணர்வை பொதுமக்களிடத்தில் ஏற்படுத்துவதற்கு இந்த துறை செய்திருக்கிற ஒரு மகத்தான காரியம். இன்றைக்கு உடற்பயிற்சி என்பது மிக மிக அவசியமான ஒன்று. குறிப்பாக கொரோனா பேரிடர் காலத்திற்கு பிறகு இன்றைக்கு உடற்பயிற்சியில் ஆர்வம் செலுத்தாதவருடைய உடல்நிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். இளம் வயதினரும் கூட இருதய நோய் பாதிப்புகளுக்குள்ளாகி வருகிற நிலை உலகம் முழுவதும் பரவி வருகிறது. இதற்கான ஒரே தீர்வு தினந்தோறும் எழுந்து நடப்பது, ஓடுவது, உடற்பயிற்சி செய்வது மட்டும்தான். அந்த வகையில் இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு என்பது பாராட்டுக்குரியது. இந்த வகையில் என்னை போன்ற 60 வயதை கடந்தவர்களும் தினந்தோறும் 10-15 கிலோமீட்டர் நடந்தால்தான் எனக்கு அன்றைக்கு உறக்கமே வரும். இன்றும் கூட 12 கிலோமீட்டர் நடந்து முடித்து விட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். எனவே தினந்தோறும் நடப்பது, ஓடுவது, உடற்பயிற்சி செய்வது நல்லது. அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த துறை மிக சிறப்பான முன்னெடுப்பை செய்திருக்கிறது. வருகை தந்திருப்பவர்களுக்கு இந்த மாரத்தான் போட்டி, நானும் ஏற்கனவே ஒரு 4 மாரத்தான் போட்டிகளை நடத்தியிருக்கிறேன். அதில் 3 ஆசிய சாதனை படைத்திருக்கிறது, 1 கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறது. கலைஞர் பெயரால் நடத்தப்பட்ட அந்த 4 மாரத்தான்கள் உலக அளவில் புகழ்பெற்ற மாரத்தான்களாக இருந்திருக்கிறது. கடைசியாக நடத்திய மாரத்தானில் 73,000 பேர் ஒரே நேரத்தில் ஓடினார்கள். அந்த வகையில் 4 மாரத்தான்கள் நடத்திய அனுபவம் எனக்கு உண்டு. 4 மாரத்தான்களில் நாங்கள் என்ன செய்தோமோ அதை இந்த 2,000 பேர் பங்கேற்ற மாரத்தானில் இந்த கூட்டுறவுத்துறை செய்திருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. சிப்பு, வெப்பு, ஹைட்ரேஷன், ஃபுட்டு, இங்கே இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் பார்க்குறப்ப உலகின் மிக சிறந்த மாரத்தான்களில் கூட்டுறவுத்துறை நடத்திய மாரத்தானும் ஒன்று என்கின்ற வகையில் இந்த மாரத்தான் மிக சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. பங்கேற்றிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூட்டுறவுத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி கூப்பத்தான் என்ற 5 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியை நடத்துவதென முடிவெடுத்து அந்த போட்டிக்கான அழைப்புகள் அனைவருக்கும் விடுக்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு 2 அமைச்சர்கள், குறிப்பாக இந்த அழைத்தவன்னா நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், அதாவது உடல் நலத்தை எந்த அளவுக்கு பேண வேண்டும், நோய் தடுப்பு எப்படியெல்லாம் நாம் உடற்பயிற்சியின் மூலமாக செய்திட முடியும் என்பதை தன்னுடைய வாழ்நாள் கடமையாக செய்து வருகின்ற இந்த நிகழ்ச்சியில் எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்து பெருமைப்படுத்தியது மட்டுமல்லாமல் இங்கு நடைபெற்ற இந்த போட்டிகள் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டது என்று பாராட்டி வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு நம்முடைய குடும்ப நலம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்களே, அதே போல சரியாக முதல்ல துவக்க நிகழ்ச்சிக்கு நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லி 6 மணிக்குன்னு சொல்லி 5:55 தன்னுடைய இதை இங்கே நிரூபித்து காட்டியது மட்டுமல்லாமல் துவக்கி வைத்துவிட்டு நான் சென்று விடுவேன், பரிசுகளை வழங்குவதற்கு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அதை இருந்து செய்வார்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட பெருமனதோடு இருந்து இந்த பரிசு வழங்குகிற நிகழ்ச்சி வரை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு பி.கே. சேகர்பாபு அவர்களே, அதே போல இந்த நிகழ்ச்சியில்
குறிப்பாக நம்முடைய சென்னை மாநகரத்தினுடைய வணக்கத்துக்குரிய மேயர் பிரியா ராஜன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த துறையினுடைய முதன்மை செயலாளர், பதிவாளர், துணை பதிவாளர்கள் இந்த கோப்பத்தான் போட்டியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கடந்த ஒரு மாத காலமாக அதற்காக முன்னின்று இந்த பணியை செய்திருந்த துணை பதிவாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சிக்கு நன்கொடை தந்திருக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸாக வந்திருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுக்கும் அதை போல நண்பர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னதான் அழைப்புகள் கொடுத்தாலும் போட்டியாளர்களாகிய நீங்கள் பேரார்வத்தோடு கலந்து கொண்டு இந்த போட்டிக்கு பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் அதை போல இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பு பெறுவதற்கு, பாராட்டு பெறுவதற்கு, உங்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு அத்தனை முயற்சிகளை மேற்கொண்ட அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக துறையின் அமைச்சர் என்ற முறையில் என்னுடைய நன்றியை, வாழ்த்துக்களை, பாராட்டுதலை, வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த போட்டியை நடத்துவதனுடைய நோக்கம் கூட்டுறவு என்பது நாட்டுயர்வுக்கு மிகவும் முக்கியமானது உண்டு. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதற்கு இலக்கணமான விளங்குகின்ற ஒன்றுதான் இந்த கூட்டுறவுத்துறை. குறிப்பாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் கூட்டுறவுத்துறையினுடைய பிறப்பிடம் அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய தமிழ்நாடு தான். 1904 நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவூரில் தான் கூட்டுறவு சங்கங்கள் முதல்ல தொடங்கப்பட்டுச்சு. இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை. ஆக இந்திய துணைக்கண்டத்திற்கே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக கூட்டுறவுத்துறையில் நம்முடைய தமிழகம் இருக்கிறது என்பது